Good morning students. இன்னைக்கு ஒரு மெமரி போயம் பார்க்க போகிறோம். என்ன மெமரி போயம்னா, இப்போ நம்மளுக்கு வந்து வாழ்க்கையை வந்து எளிமையாகிறதுக்காக நம்மளுக்கு இந்த நிறைய மிஷின்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, இயந்திரங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே நம்மளால் ஹேண்டிலால் பண்ண முடியாது, மேனுவலுக்கு முடியாது. ஏன்னா எதுக்காக மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இது ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் செய்யறதுக்காக கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இப்போ அந்த காலத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, எல்லாமே அவங்களால செஞ்சு ஒரு கால்குலேட் பண்ணலான்னு தான் கையால் பண்ணி அவங்களோட மூளை யூஸ் பண்ணியிருந்தால ரொம்ப டைம் ஆகும். எல்லாமே கையால் செய்யறதுனால டைம் அதிகமாகும். இப்போ டெக்னாலஜி வளர வளர என்னது, நிறைய மிஷின்ஸ் கண்டுபிடிச்சி மனுஷனோட செயல்கள்லாம் அவங்களோட வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, குறைச்சிட்டு வந்துட்டாங்க. வேலைகள் என்ன செய்யுது, சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக செய்யுறதுக்காக நிறைய மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் என்னது டிமெரிட்ஸ் இருக்கு, பிரச்சனைகளும் அதனால இருக்குது, பயங்கரமாக இருக்குது. வரேன் இப்போ எல்லாத்தையுமே செல் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, இல்லாத ஆள்கிட்ட எதுவுமே இல்லை. அதில் மெரிட்ஸ் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குது தானே. அதாவது மனுஷனோட உடம்புல வந்து பாதிப்பு ஏற்படுது, மிஷினால் நிறைய பிரச்சனைகள் தான் ஏற்படுது. சரியா? அதில் டெக்னாலஜி வந்து ஒன்று நல்லதும் செய்யுது, அதே வந்து தீமைகளும் செய்யுது. ரெண்டுமே விஷயம் இருக்குது. சரி, இன்னைக்கு வந்து மிஷினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ், இயந்திரங்களோட ரகசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். பாயிண்ட் யாருன்னா ருட்யார்ட் கிப்ளிங். ஓகேவா? இந்த கோயிலில் வந்து மூணாக பிடிச்சிருக்காங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து எப்படி மிஷின்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகி எப்படி தயாரிக்கிறாங்க, எங்களை எப்படி, அதாவது இந்த மிஷின், இந்த கோயில் ஃபுல்லாகவே மிஷினே பேசுகிற மாதிரி. எப்படின்னா, இப்போ ஆறு தன் வரலாறு கூறுதல் அப்படின்னு, ஆறு வந்து தன்னை பற்றி சொல்லிட்டே வரணும், எப்படி உருவாகணும், எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு பற்றி சொல்லுதுல, அதே மாதிரி மிஷின் வந்து அதே பேசுது. நாங்களாம் எப்படி உருவாக்கப்பட்டோம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்னன்னா நாங்கள் எப்படி உருவாக்கப்பட்டோம், அதுக்கடுத்து நாங்கள் எப்படி மனுஷங்களுக்கு உதவி செய்கிறோம். சரி, அப்புறம் வந்து அதுக்கடுத்து லாஸ்ட் என்னன்னா, நாங்களாம் ஒன்றுமே இல்லை, இந்த மனுஷனுக்கு மிஞ்சினது நாங்களாம் ஒன்றும் கிடையாது, மனுஷன் தான் சிறந்தவன் அப்படின்னு மிஷின் வந்து சொல்லி முடியும். இப்போ நம்ம வந்து போயமா பார்க்கலாமா? The secret of the machine, Rudyard Kipling. We were taken from the orbit and the mind. We were melted in the furnace and the pitch. We were cast and wrapped and hammered to design. We were cut and filed and tooled and gauged to fit. Some water, coal and oil is all we ask, and 1,000 of an inch to give us play. And now, if you will set us to a task, we will serve you 24 hours a day. We can pull and haul and push and lift and drive. We can wrench and plow and weave and heat and light. We can run and race and swim and fly and dive. We can see and hear and count and read and write. But remember please the law by which we live. We were not built to comprehend a life. We can neither love nor pity nor forgive. If you make a slip in handling us, you die. Though our smoke may hide the heavens from your eyes, it will vanish and the stars will shine again. Because for all our power and weight and size, we are nothing more than children of your brain. இங்கே பிடி அப்படின்னா மிஷினை குறிக்குது. பிங்கிறது யாரை குறிக்குது? மிஷின். அந்த மிஷின்ஸ் வந்து தன்னை பற்றியே சொல்லிட்டு வருது, நாங்கள்லாம் அப்படின்னு மிஷின் வந்து சொல்லுது. ஃபர்ஸ்ட் சென்ஸை பார்ப்போமா? We were taken from the orbit and the mind. We were taken, நாங்கள்லாம். இப்போ மிஷின்ஸ் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க? சும்மா ஒரு பொருள் வந்து வாங்கிட்டாங்க. எந்த பொருளுமே பாருங்க உலகத்தில் சும்மா என்னது, எதுலேருந்து தயாரிக்கிறாங்க? ஒரு தாதுலேருந்து தயாரிக்கிறாங்க, தாது பொருட்கள்லேருந்து தயாரிக்கிறாங்க. அப்படியே நீங்க என்ன செய்யணும், எடுத்து பார்க்கப்படுது. We were taken from the orbit, அந்த தாதுலேருந்து, தாது உலையிலேருந்து நீங்களா நினைச்சுறாங்க எடுக்கப்படுறாங்க. அண்ட் the mind, mind என்ன? சுரங்கம். இல்லையா? orbit அப்படின்னா
தாதுப்படுகை. மைன் அப்படின்னா சுரங்கம். சுரங்கத்துல என்ன நிச்சயமா எடுப்பாங்க. அப்ப நாங்க எங்கேருந்து எடுக்கப்படுகிறோம்? தாதுப்படுகையிலிருந்தும் சுரங்கத்திலிருந்து நாங்க வந்து எடுக்கப்படுகிறோம். We were melted in the furnace and the pit. அங்க அந்த உலையில வந்து எங்களை என்ன செய்றாங்க? மெல்ட் பண்றாங்க. மெல்ட்னானது உருக்குறாங்க. அப்படியே தூக்கிட்டு வந்து மிஷினா வச்சிட மாட்டாங்க. அந்த தாதுக்கு அப்படியே வைக்க மாட்டாங்க. அதை என்ன செய்வாங்க? உருக்குவாங்க. அப்ப எங்களை நாங்க என்ன செய்யறோம்? உருக்கப்படுகிறோம். இந்த ஃபர்னான்ஸ்னா அந்த உலையில உருக்கப்படுறோம். ஃபர்னான்ஸ் அந்த உலையில நாங்க உருக்கப்படுறோம். அண்ட் பிட் அப்படின்னா குழியை நாங்க என்ன செய்றோம்? உருக்கப்படுறோம். We were cast and dragged and hammered to design. உருக்குனதுக்கு அப்புறம் அப்படியே தூக்கி வைக்க முடியுமா? பண்ண முடியாது. அதை நம்ம என்ன செய்யறோம்? டிசைன் ஏதாவது ஒரு ஷேப் கொடுக்குறோம். அப்படிதானே? We were cast and dragged. அதை ஒர்க் பண்ணோம். ட்ராக்னா வந்து ஒர்க்னு அர்த்தம். அதாவது ஒர்க் பண்ணுறோம். எப்படி ஒரு ஏதாவது ஒரு ஷேப்பில் நம்ம என்ன செய்றோம்? வடிவமைக்கிறோம். ஹேமர் டு டிசைன். ஒரு சமட்டியாலேயோ ஒரு சுத்தியிலாலேயோ நம்ம என்ன செய்றோம்? ஒரு உருவம் கொடுக்குறோம் அந்த மிஷின். அப்போ ஒரு டிசைன் பண்ணி வைக்கிறோம். We were cut and filed and tooled and gauged to fit. அப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம்? கட் பண்ணுறாங்க எங்களை. அப்புறம் இது பிரித்து வைக்கிறாங்க. சிறுசு பெருசுன்னு பிரித்து வைக்கிறாங்க. அண்ட் tooled and gauged to fit. ஒரு பொருத்தமாக என்ன செய்றாங்க? அளந்து வைப்பாங்க. அப்புறம் ஒரு பக்கம் ஹைட்டாகவும் ஒரு பக்கம் ஷார்ட்டாகவும் அப்படி இல்லாமல் இந்த அளவெடுத்து என்ன செய்வாங்க? செய்வாங்க. இப்போ ஒரு ரூமே எடுத்துக்கோங்க. இந்த ஒரு அளவெடுத்தாலும் ஒரு ரூம் கட்டுவோம். எதுவுமே எந்த பொருளுமே என்ன செய்வோம்? அளவெடுத்து தான் ஒரு உருவமாக நம்ம கொண்டு வரோம். அப்படி தானே? அப்போ எங்களை அந்த கேஜ்னா அளவெடுக்கிறது. அளவெடுத்து எங்களுக்கு ஃபிட்டாக நிற்கிறவங்க எங்களை ஒரு உருவத்தை கொடுப்பாங்க. அப்போ இந்த ஸ்டான்ஸில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி எங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க, மிஷினை எங்களை இருக்காங்களா எங்களை வந்து எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. சரியா? வந்து சுரங்கத்திலேருந்தும் தாதுப்படுகையிலேருந்து எங்களை என்ன செய்கிறாங்க? எடுக்கிறாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க? உலையில போய் என்ன செய்கிறாங்க? உருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டிசைன் கொடுக்குறாங்க எங்களை. சரியா? சமட்டியால் அடித்து எங்களுக்கு இந்த ஒரு உருவத்தை கொடுக்குறாங்க. அப்புறம் எங்களை கட் பண்ணி அளவெடுத்து எங்களுக்கு இந்த ஒரு உருவமாக கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. Some water, coal and oil is all we ask and 1,000 of an inch to give us play. Play அப்படின்னா வந்து விளையாடுறதுல இருக்க இயக்குறது. ஒரு மிஷினை இயக்குறதும் பிளே அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ பிளே த கிட்டார். அதுலேருந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் பிளே தான் சொல்லுவோம். பிளே த கிட்டார். கிட்டாரை வாசி. சரியா? பிளே விளையாடாது வேற. இப்போ 3 பிளேக்கும் வித்தியாசம் இருக்குமா வச்சுக்கோங்க. இங்கே என்னது சொல்கிறாங்கன்னா பிளேங்கிறது இயக்குறது. எங்களுக்கு இயக்குறதுக்கு என்ன தேவை? சும்மா மிஷின் வச்சுட்டு அது காட்டு ஓடுமா? ஓடாது. அதை நம்ம என்ன செய்யணும்? ஆயில ஊற்றணும். சில ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒன்று தண்ணியால் ஓடுற மாதிரி இருக்கும். ஒன்று என்னது நிலக்கரி தேவைப்படுது ஒரு மிஷினுக்கு. சில இது மிஷின்ஸுக்கு ஆயில் தேவைப்படுது. இந்த மாதிரி எங்களுக்கு என்னது ஏதாவது ஒன்று எங்களுக்கு தாங்க கொஞ்சம் அளவு. அண்ட் 1,000 of an inch. 1000 அப்படின்னு அர்த்தம் 1/1000 அர்த்தம். 1000 அப்படின்னா 1/1000 அர்த்தம். சரியா? ஆஃப் அன் இன்ச் கொஞ்சம் அளவு. இதில் ஏதாவது எங்களுக்கு கொஞ்சமாக கொடுங்க. எங்களை இயக்குறதுக்கு இதில் ஏதாவது கொஞ்சமாக எங்களுக்கு கொடுங்க. ஏதாவது வண்டி ஓடணும்னா அந்த வண்டி ஓடுறதுக்கு இந்த ஏதாவது ஒன்று கொடுங்க. And now if you will set us to a task, we will serve you 4 and 20 hours a day. இப்போ என்னது எங்களுக்கு இதெல்லாம் ஊற்றிட்டு எங்களுக்கு ஒரு வேலையை கொடுங்க. இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிடணும். மிஷின்ஸ் போடுறது இப்படி தானே எல்லாம் செட் பண்ணி இதை வந்து இவ்வளவு தயார் பண்ணது வைக்கணும். எங்களுக்கு இதெல்லாம் செட் பண்ணி வைங்க. செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா we will serve you 4 and 20 hours day. நாங்கள் 24 மணி நேரம் என்ன செய்யறோம்? உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு மிஷின் சொல்லுவோம். சரியா? அப்போ என்னது இந்த செகண்ட் ஸ்டான்ஸர் என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு கொஞ்சம் ஆயிலோ நிலக்கரி கோலோ அப்புறம் இந்த வாட்டரை ஏதாவது ஒன்று கொடுங்க. ஏதாவது கொஞ்சம் கொடுங்க. எதுக்காக? எங்களை இயக்குறதுக்காக இது ஏதாவது கொஞ்சம் கொடுங்க. அப்புறம் செட் பண்ணி வச்சுருங்க. இப்படி எப்படி இருந்து செய்யணும் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுருங்க. நாங்கள் எங்கே எதுக்கு ரெடியாக இருக்கோம்? உங்களுக்கு 24 மணி நேரம் சேவை செய்கிறதுக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு மிஷின் சொல்லுவோம். அப்புறம் we can pull and haul and push and lift and drag. We can print and plow and view and heat and light. இப்போ இந்த ஸ்டான்ஸில் 3ஆவது ஸ்டான்ஸில் வந்து இப்போ இது ரெண்டு என்னச்சது தயார் பண்ணது சொல்லிட்டு இப்போ நாங்கள் மிஷின் என்ன சொல்லுது? நாங்கள் இப்போ உங்களுக்கு மனுஷங்களுக்கு எந்தெந்த வழியில் நாங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கிறோம், எந்த வழியில் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுது இந்த ஸ்டான்ஸில். We can pull and haul. எங்களை வந்து இழுக்க
செஞ்சுக்கோங்க. அண்ட் ஹால் அண்ட் புஷ் எங்களை தள்ளிக்கோங்க, எங்களை தூக்கவா பயன்படுத்திக்கோங்க. அண்ட் டிரைவ் ஓட்டுங்க. அப்படிதானே இந்த வேற இந்த ஜேபி மிஷின் இது டிரைவ் பண்ண அந்த கார் ஒரு மிஷின் தான், ஒரு இன்ஜின் தான், அதை ஓட்ட முடியும். அப்புறம் தள்ளுறதுக்கு ஏதாவது ஒரு தள்ளுனா அது மிஷின் வச்சு தான் நினைச்சிடும், ட்ரெயின் வச்சு நினைச்சிடும் தள்ளுறோம். அதெல்லாம் எல்லாமே ஒவ்வொரு மிஷின், தள்ளுறதுக்கு ஒரு மிஷின், இழுக்கிறதுக்கு ஒரு மிஷினு, ஜேசிபி என்னது அந்த மரத்தெல்லாம் வெட்டி போய் எல்லாமே ஒரு மிஷின் தான். அப்படிதானே தூக்குது, எதுனாலும் வெயிட்னாலும் தூக்கி கொண்டு போய் விடுது. இது எல்லாமே அந்த மிஷின் நமக்கு செய்யக்கூடிய வேலைகள். அதாவது நாங்கள் இழுக்கிறோம், உங்களுக்கு என்ன செய்கிறோம், தூக்குறோம், உங்களுக்கு ஓட்டுறோம், எல்லாமே நாங்கள் செய்கிறோம். we can print and plow and weave and heat and light. அப்புறம் என்னது பிரிண்ட், இப்போ மிஷின் ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது, அது ஒரு மிஷின் தான். அதுதானே அப்போ அதை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. ப்ளவ் உழுறதுக்குன்னது அதுவும் மிஷின் வந்துட்டு, அறுவடை செய்கிறதுக்கு உழுறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ என்ன செய்யுது மிஷினு. அந்த வேலையெல்லாம் நாங்கள் அண்ட் வீவ்னு என்னது நெய்கிறதுக்கு மிஷின். அண்ட் ஹீட் அண்ட் லைட் உங்களுக்கு நாங்கள் வெளிச்சத்தை தரோம், உங்களுக்கு சூடு நல்ல இந்த ஹீட்டை தரோம், இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு வந்து தரோம். இந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் பாருங்க. we can run and race and swim and fly and dive. நாங்கள் ஓடுறோம், ரேஸில் ஓட்டப்பந்தயத்தில் இது பண்ணுறோம், நீந்துறோம், அப்புறம் இந்த பறக்கிறோம், டைவ் அடிக்கிறோம், பிடிக்காமல் அடிக்கிறோம், இது எல்லாமே நாங்கள் என்னது உங்களுக்கு செய்கிறோம். நீந்துற மிஷின் எல்லாம் இந்த போட்லாம் போதில் நீராவி கப்பல் அது எல்லாமே இப்போ இந்த ஆயில் மோட்டர்லாம் ஓடுது, எல்லாமே இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம். we can see and hear and count and read and write. இது எல்லாமே ஒவ்வொரு மிஷினை என்ன செஞ்சுக்கோ இமேஜ் பண்ணி பார்த்துக்கோ. இந்த ஸ்டாண்டர்ட் ஒவ்வொரு மிஷின் இப்போ ஸ்வீம் அப்படின்னா இந்த இதை ஏதாவது கப்பலை நினச்சி பார்த்துக்கலாம். சி அண்ட் ஹியர் ஹீட் இதெல்லாம் என்னது கவுண்ட்டுக்கு வந்து பணம் என்றதுக்கு மிஷின். இப்படி வச்சுட்டா பணத்தை கடற்கரை இந்த பேங்க்கில் பார்த்துருக்கே இல்லையா, பணத்தை வச்சுட்டா போதும் அதே என்ன செஞ்சிடும் அப்படி எண்ணி கொடுத்துரும். எல்லாத்துக்குமே இது ஒரு மிஷின் வந்துட்டு. இந்த வேலையெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம் உங்களுக்கு செஞ்சு தரோம். ரீட் அண்ட் ரைட் இப்போ ரேடியோன்னு எடுத்துக்கலாம், அதில் இருந்து பேசிக்கிட்டே இருக்குது. கம்ப்யூட்டர் இது எல்லாமே மிஷின், இது எல்லாமே அந்த வேலையை செய்யுது நமக்கு. இந்த எல்லா வேலையும் நாங்கள் என்ன செய்யணும், அந்த வேலையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா இந்த ஸ்டான்ஸால் அதுதான். நெக்ஸ்ட் பாருங்க. But remember, please, the law by which we live, we are not built to comprehend a life. We can neither love nor pity nor forgive if you make a slip in handling as you die. But remember, ஒன்று மட்டும் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒன்றை மட்டும் நான் வச்சுக்கோங்க, இதெல்லாம் செய்கிறோம். the law by which we live, நாங்களாம் என்னது ஏதோ ரூல்ஸ்னால தான், ஏதோ ஒன்று நீங்கள் தான் எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு லா உண்டு. இப்போ ஃபிசிக்ஸ் படித்தா தெரியும், இப்போ பெரிய கிளாஸ் படித்தா தெரியும், ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் லா அப்படின்லாம் இருக்குது. அதாவது எதுக்குமே ஒரு வந்து இது ஒரு ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஜாமே வச்சுக்கேன் ப்ளஸ் மைனஸ் ஏதாவது கனெக்ட் பண்ணால் தான் அது வந்து ஒர்க்காக வந்தது. இது எல்லாமே நீங்கள் தான் எனக்கு இந்த செட் பண்ணி தந்திருக்கீங்க அப்படின்னு இதை மட்டும் நீங்கள் நான் வச்சுக்கோங்க. நாங்கள் இயங்குறதுக்கு நாங்கள் வாழ்கிறதுக்கு ஏதோ ஒரு லா சட்டம் இருக்குது. we are not built to comprehend a life. எங்களுக்கு என்னது பகுத்தாராய தெரியாது, எது நல்லது எது கெட்டது சரியா எங்களுக்கு புரிஞ்சுக்கூட தன்மை எங்கிட்ட கிடையாது. ஏதோ நீங்கள் செஞ்சு எங்களுக்கு வந்து இப்போ இந்த எந்திரன் வந்து என்ன செய்யலாம், அந்த மிஷினை செட் பண்ணிக்கலாம், ரோபோலாம் அப்படின்னா நம்ம தான் என்ன செய்யணும், கீ கொடுக்கணும், அதில் செட் பண்ணியே வச்சுருந்தோம். இப்படி நட அப்படி நடன்னு ரோபோவுக்கு நம்ம செட் பண்ணி கொடுக்குறோம். அப்படி தானே அந்த ரோபோவாக மூளையாக இருக்குது கிடையாது, எல்லாமே நம்ம செட் பண்ணி வைக்கிறது தான். அதே மாதிரி தான் அது சொல்லுது, நீங்கள் தான் எல்லாத்தையுமே எங்களுக்குன்னு செய்றீங்க, செட் பண்ணி வைக்கிங்க. எங்களுக்கு புரிய தெரியாது, ஐயோ இதுனா அவனுக்கு ஆபத்து ஏற்படுமே, நம்ம அந்த இடத்துல ஆஃப் பண்ணியிருக்கீங்கலாம் எங்களுக்கு தெரியாது. சரியா எல்லாம் எங்களுக்கு காம்ப்ரிஹெண்ட் எ லைஃப், எது பொய்த்தன்மை அப்படின்னு எங்களுக்கு புரிஞ்சுக்கூட சக்திலாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு மிஷின் சொல்லுது. சரியா we can neither love nor pity nor forgive. எங்களுக்கு என்னது யார் மேலேயும் அன்பு காட்ட தெரியாது, இறக்கப்பட தெரியாது, யாருக்கும் எங்களுக்கு மன்னிக்கவும் தெரியாது. forgiveனா இது மன்னிப்பும் கொடுக்க தெரியாது, மன்னிக்கவும் தெரியாது. சரியா நாங்கள் வெறும் என்னது ஜடம் தான், சும்மா தான். அதுக்குன்னு ஏதாவது தெரிய போதா, அடுத்தவங்களுடைய இறக்க காட்ட தெரியாது. இப்போ ஒரு மிஷின் தான் ஓடிட்டுருக்கு, எவனோ இந்த டக்குன்னு கையை விட்டுட்டாங்க, தூக்க காலத்தில் கையை விட்டாங்க, அந்த மிஷின் நிற்க போதா, ஐயோ அவன் கையை விட்டுட்டானே நிற்க போதா, நிற்காது. அந்த புரியுற சக்திகளிலிருந்து கிடையாது. நம்ம வாட் அனுப்பிச்சிடும், நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டீங்க, நாங்கள் வாட் அனுப்பி செஞ்சிட்டோம், ஓடிக்கிட்டே இருப்போம். ஏன் கையில் கொடுத்துட்டான் போச்சு, கை போச்சு. ஏன் அதுலேருந்து எங்களுக்கு இறக்கப்பட தெரியாது, மன்னிக்கவும் தெரியாது. If you make a slip in handling as you die, if you make a slip, எங்களை கையாளுறதுக்கு ஏதாவது தவறு ஏற்பட்டுட்டு அப்படின்னா என்னது உங்களுக்கு இறப்பு கூட நேரிடும். அப்படிதானே ஏதாவது மிஷின்ஸில் நம்ம தான் ஃபால்ட் பண்ணுவோம். அப்படிதானே
ஏதோ ஒன்று செய்கிறோம். அந்த சொன்ன மாதிரி கையை எதை விட்டுட்டோம் வச்சுட்டோம் தூக்கத்தை எதாவது விட்டுட்டோம்னா நம்ம உயிர் தான் என்ன செய்வோம் போயிடும். சரியா? இந்த கரண்ட்லேயே இதில் இதுதான் சொல்லலாம். நீங்கள் தான் என்னது எங்களை செட் பண்ணி வச்சுருக்கீங்க. நாங்களாம் என்னது ஒன்றும் பண்ணாத, நாங்கள் வாட்டு தான் இருப்போம். எதுவுமே என்னது ஏதாவது எங்களை வந்து ஹேண்டில் பண்ண எங்களை வந்து உபயோகிக்கிறதுல ஏதாவது தவறு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பு. நீங்கள் தான் என்ன செய்வீங்க இறக்கும் தருவாயில் இருப்பீங்க அப்படின்னு. இதுதான் இந்த ஸ்டான்ஸாவோட அர்த்தம். இது வந்து நம்மகிட்ட வந்து சொல்லுது, இப்போல்லாம் நீங்கள் தான் எங்களை இயக்க வச்சுருக்கீங்க, ஒரு சட்டத்தை இது பண்ணி வச்சுருக்கீங்க, எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, யாரு மேலேயுமே எங்களால் இறக்கம் காட்ட முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, தோ அவர் ஸ்மூத் மே ஹைட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ், it will vanish and the stars will shine again. Though our smoke may hide the heavens. அதாவது எவ்வளோ புகை, இப்போ ஃபேக்ட்ரியிலலாம் பார்த்தா இண்டஸ்ட்ரியில் என்ன செய்யும், புகை பயங்கரமாக கிளம்பி வெளியில் வரும். அந்த புகையெல்லாம் என்ன செய்யும் ஆகாயத்தையே மறைச்சிடும். ஹெவன்ஸுன்னு இந்த ரொம்ப இதாக சொல்லி சொர்க்கத்தையே சொல்லியிருக்காங்க, ரொம்ப எக்ஸாக்ரேஷனாக சொல்லியிருக்காங்க. ஹெவன்ஸே என்ன செய்யுது, இந்த புகை போய் மறைக்குது. it will vanish and the stars will shine again. இது என்னது எல்லாத்தையுமே ஆகாயத்தையே மறைச்சிடுது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன இருந்தது, புகையெல்லாம் கலைஞ்சிடுது. உடனே ஸ்டார்ஸ் எங்களுக்கு என்னது வெளியில் தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு இந்த புகை என்ன செய்யும் வெளியில் இருக்கும். அந்த ஹெவனே மறைக்கிற அளவுக்கு அந்த புகையை நாங்கள் வெளியில் கிளப்புவோம். அண்ட் ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகெயின். திரும்ப அந்த புகையெல்லாம் மறைஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் என்னது தெரிய ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஃபார் ஆல் அவர் பவர் அண்ட் வெயிட் அண்ட் சைஸ். பிகாஸ் ஏன்னா எங்களோட பவர், எங்களோட சக்தி அப்படி, எங்களோட வெயிட்டு அப்படி, அண்ட் சைஸ் எங்களோட உருவம் அப்படி, இதெல்லாம் இருந்து எங்களுக்கு இந்த புகை வெளிலது இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து சாதாரணதான். we are nothing more than children of your brain. உங்களுடைய மனிதனோட மூளை தான் இதுக்கு காரணம், எங்களால் ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்க, எங்களை உருவாக்கியிருக்கீங்க. உங்களுக்கு மிஞ்சினது உங்களோட சக்தி தான் இது சிறந்தது, உங்களோட மிஞ்சினது நாங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி செஞ்சுட்டு அந்த மிஷின்ஸை சொல்லி முடிக்குது. சரியா? we are nothing more than children of your brain. உங்களோட மூளைக்கு நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் தான் நாங்கள். நீங்கள் தான் என்ன செஞ்சுருக்கீங்க, எங்களை உருவாக்கியிருக்கீங்க. சரியா? உங்களோட மூளை தான் சிறந்தது, எங்களை விட உங்கள் மூளை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இந்த போயம் இந்த மிஷின் வந்து சொல்லி முடிக்கும். ஓகேவா? இது வந்து மெமரி போயம் படிச்சுக்கோங்க. பெருசாக தான் இருக்கும், ஆனால் வந்து ரீட் பண்ணால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ராகத்தில் பண்ணால் ஈஸியாக தான் இருக்கும். ரைமிங்காக தான் வருது. இது ஈஸியான போய் தான், நல்லா படிச்சுக்கோங்க. இதில் பாரு, ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் என்ன இருக்குது அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ். இதை நீ என்ன செய்கிற ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோ. ஒவ்வொரு போயம் நான் சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன். ஒவ்வொரு போயத்துக்கு நான் ஒரு போயம் முடித்தோம்னா நீ தான் அதுக்கு ரைமிங் வேர்ட்ஸ் என்னது, ரைம் ஸ்கீமு, அலிட்ரேஷன்லாம் இருக்குது, நீ தான் என்ன செஞ்சுருக்கணும் எழுதி எனக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கணும் ஹோம்ஒர்க்கு. ஒரு போயம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த போயத்துக்குள்ள ரைமிங் வேர்ட்ஸ்லாம் கிளியராக எழுதி ஃபஸ்ட் ஸ்டான்ஸா 1 போட்டு ரைமிங் வேர்ட்ஸ், 2 செகண்ட் ஸ்டான்ஸா எல்லா ரைமிங் வேர்ட்ஸ் நீ இதில் எழுதி ஆகணும். இப்படிதான் அலிட்ரேஷன் எல்லாமே நீ எழுதாகணும். பார்க்காம நீ என்ன செஞ்சுருக்க, டைம் எடுத்துக்கோ. பார்க்காம ஒவ்வொரு பேராவோ 2 பேராவோ டெய்லி எழுதி உங்கள் அம்மாவோட சைன் கீழே இருக்கணும். பார்க்காம தான் எழுதி பார்க்கணும். ஆனால் டைம் கொஞ்சம் ஆகும். நீ எவ்வளோ நாளும் சேர்த்தான் ஒவ்வொரு பேராவோ நீ எழுதி காமிச்சாலும் சேர்க்கணும், பரவாயில்ல. சரியா? இது எழுதி பார்த்துட்டே வா. ரைட்டிங் வேர்ட்ஸ் இதெல்லாம் என்ன செஞ்சுக்கணும், குறித்து வச்சுக்கணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.